Hello techies, welcome back to our channel TechStack. ஒரு 10 days பிஃபோராக அடோப்லேருந்து அடோப் மேக்ஸ் 2024 அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் நடந்திருந்தது. அதில் அப்கமிங் 2025க்கான அடோப் ப்ராடக்ட்ஸ்க்கான அப்டேட்டை அதில் ஒரு வாக் அரவுண்ட் மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன ப்ராடக்ட்டில் எந்தெந்த மாதிரியான அப்டேட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத ஒரு சின்ன சம்மரி மாதிரி பார்க்கலாம். இதில் இந்த அடோப் கிரியேட்டிவ் கிளவுட் அப்படிங்கிற இந்த ஃபுல் ஸ்யூட்லேயும் நமக்கு ஒரு 20+ அப்ளிகேஷன்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை நம்ம மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்டேட்டில் பெருசாக மேஜரான அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோட்டோஷாப்பு, லைட்ரூமு, இல்லுஸ்ட்ரேட்டரு, ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்க்கு இவங்க மேஜர் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தோன்னா ஃபோட்டோஷாப் அண்ட் இல்லுஸ்ட்ரேட்டர் இதில் தான் மேக்ஸிமம் சேஞ்சஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீமியர் ப்ரோ இந்த சாஃப்ட்வேர்ஸ்லேயும் அவங்க தேவையான அளவுக்கு ஜென்ரேட்டிவ் ஏஐ யூஸ் பண்ணி அடோப் ஃபயர்ஃப்ளை அப்படிங்கிற அந்த ஜென்ரேட்டிவ் மாடல் வச்சு நிறைய ஃபியூச்சரிஸ்டிக்கான அப்டேட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஆகட்டும், இல்லை நம்ம இல்லுஸ்ட்ரேட்டரில் இருக்கிற ஆப்ஜெக்ட் ஆன் த பாத் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டாகவும் நம்ம ஒரு சிம்பிளான டாஸ்க்குக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணி இந்த மாதிரி கேபிள் ரிமூவ்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவல், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் லைட்டிங்கு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸை இவங்க நமக்கு ஏஐ யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஈவெண்ட்டில் இவங்க ஃபோட்டோஷாப்பை வச்சு ஏஐ என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ணுது அப்படிங்கிறத ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த எக்ஸாம்பிள். ஒரு நார்மலான ஒரு ஃபோட்டோ மெர்ஜை நம்ம எவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம், அதை இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி, ஜென்ரேட்டிவ் ஏஐ யூஸ் பண்ணி அவங்க எவ்வளோ சிம்பிளிஃபைடாக நம்மளோட ஒர்க்கை ஈஸி பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் அவங்க நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட்டு நம்மளோட இந்த ரிமூவ் பேக்ரவுண்ட், அது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்மனைஸ் அப்படிங்கிற இந்த ரெண்டு ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு ஃபோட்டோவை எவ்வளோ ரியலிஸ்டிக்காக ஜஸ்ட்டு கிளிக்கில் நம்மளோட எடிட் பண்ண முடியுது அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் லைக் தட் அவங்க எவ்வளோ ஈஸியாக பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்கிறது அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர். இதில் இவங்க மேக்ஸிமமாக பெர்ஃபார்மன்ஸை அதிகமாக என்ஹான்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவ்வளோ லேயர்ஸ் இருக்கிற ஒரு ஃபைலை கூட ரொம்ப ஈஸியாக ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அடுத்ததாக பெரிய ஃபீச்சர் அப்படின்னு இவங்க சொல்கிறது இந்த ஆப்ஜெக்ட் ஆன் த பாத் அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே இவங்க ஒரு 4 ஆப்ஜெக்ட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட பேரண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி ப்ளேஸ் பண்ணி அதை எப்படி ஒரே டைமில் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ இல்லுஸ்ட்ரேட்டரில் பெரிய அட்வான்ஸ்மெண்ட்டை என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா ஜென்ரேட்டிவ் ஏஐ மூலமாக சில இந்த இல்லுஸ்ட்ரேட்டரில் அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டிவ் ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது அடோப் ஏர்ஃப்ளையில் இந்த ஜென்ரேட்டிவ் ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். இதில் நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற பாத்துக்கு கலர் ஃபில் ஆகிறதோ, இல்லை ஒரு பாத்தை என்ஹான்ஸ் பண்ணுறதோ, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுதான் இந்த இல்லுஸ்ட்ரேட்டரில் இருக்கிற மேஜர் அப்டேட். அடுத்ததான் இந்த அடோப் மேக்ஸ் 2024ல் மோஸ்ட் ஆஃப் த டிசைனர்ஸ், கிராஃபிக்ஸ் டிசைனர்ஸ், யூடியூபர்ஸ் இவங்கெல்லாம் மேஜராக எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த அடோப் ப்ரீமியர் ப்ரோவில் என்ன என்ஹான்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படிங்கிறது தான். இதுலேயுமே இவங்க அடோப் ஃபயர்ஃப்ளையோட அந்த ஜென்ரேட்டிவ் ஏஐயை வச்சு நமக்கு ஒரு 2 seconds 3 seconds ஷார்ட்ஸை ஆட்டோமேட்டிக்காக ஏஐ பேஸ்டில் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற மாதிரியான ஒரு சில ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. இது நம்ம இன்னும் லைவாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இதில் காமிச்சிருக்காங்க. ஸோ இன் ஃப்யூச்சர் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இஃப் பாசிபிள் நம்மளோட சேனலில் அதை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 2 கிளிப்பை மெர்ஜ் பண்ணுறதுக்காக இன்பிட்வீனில் இருக்கிற அந்த பீரோவில் எப்படி ஒரு ஏஐ பேஸ்டில் ஒரு வீடியோவை மெர்ஜ் பண்ணி அதை ஒரு கண்டினியூ வீடியோவை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ஆட் ஆன் ஃபீச்சர்ஸும் ப்ரீமியர் ப்ரோவில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் அந்த
அடோப் மேக்ஸோட கீனோட் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு தேவையான இன்னும் ஃபர்தரான டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபோட்டோஷாப்புக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக லைட்ரூம் அப்படிங்கிற இந்த ஃபோட்டோ என்ஹான்ஸ்மெண்ட் டூலுக்குமே வந்து கண்டிப்பாக அப்டேட்ஸ் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் ஒரு சன்செட் இமேஜை எப்படி வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது லைட்ரூம் அப்படிங்கிற டூலை வச்சு அப்படிங்கிறத இங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட் ஃபுல்லாகவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது பெரிய கீ ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்கு. அடோப் வந்து அப்கமிங் டேஸில் ஃபுல்லாகவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டில் தான் அவங்களோட அப்ளிகேஷன்ஸை என்ஹான்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு இதிலேருந்தே ஒரு விஷன் தெரியுது. இந்த வீடியோ பார்க்குற உங்களில் யாராவது ஒரு இமேஜ் எடிட்டர் இல்லை ஃபோட்டோகிராஃபர் இருக்கலாம். ஸோ இப்போ வந்திருக்கிற 2025ஓட இந்த லைட்ரூம் என்ஹான்ஸ்மெண்ட் எப்படி இருக்குன்ட்டு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ். ஸோ நெக்ஸ்ட் அவங்க ப்ரொமோட் பண்ண டூல் வந்து அடோபே எக்ஸ்ப்ரெஸ். இந்த டூலை இப்போ நான் ரீசெண்ட் டேஸில் தான் இதை கேள்விப்படுறேன். பட் இது மோரர்லெஸ் நம்ம பார்க்குறதுக்கு இந்த யூஐ பார்த்திங்கன்னா நம்மளோட கேன்வா யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு இது ஒரு மாதிரி சிமிலராக இருக்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆகும். இந்த கேன்வா வந்து இந்த அடோபே எக்ஸ்ப்ரெஸ் வந்து மேஜராக நமக்கு ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணுறதுக்கு இல்லை வந்து ஒரு ரீல்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஸோ அங்கே ரீல்ஸில் போகும்போது வீடியோஸுமே வந்து ஏஐ பேஸில் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இவங்க டிஃபால்ட்டாக நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போதைக்கு இந்த பீட்டா வெர்ஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பாசிபிளாக இருந்தது உங்கள் மிஷின் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி உங்களோட ஓன் மிஷின்லேயும் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த டூல் என்ன அப்படின்னா நான் ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். ஸோ இதில் மேஜராக இவங்க வந்து சொல்கிறது பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட், அதுக்கப்புறம் 3D ஆப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம ஈஸியாக வந்து ஃப்ளா இல்லாமல் அப்டேட் பண்ணி ரெண்டர் பண்ணுறது ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. பட் அடுத்தடுத்து அப்கமிங் டேஸில் நிறைய சேனல்ஸில் நம்ம வந்து இதை எப்படி அவங்க இன்னோவேட்டிவாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து இவங்க ப்ரொமோட் பண்ணியிருக்கிறது frame.io அப்படிங்கிற ஒரு டூலு. இந்த டூல் வந்து நத்திங் பட் உங்களோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது இன் த க்ளவுட் அண்ட் இன் யுவர் சிஸ்டம், இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி உங்களோட ப்ராஜெக்டை உங்களோட ஒர்க் ஃப்ளோவை எப்படி வந்து மினிமைஸ்டாக சிம்பிளிஃபைடாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த frame.io அப்படிங்கிற டூலை இங்கே வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த வீடியோ உங்களுக்கு அடோப் மேக்ஸ் 2024ஓட ஒரு ஓவர் வியூவை கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளோட டெக்ஸ்டாக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிராஃபிக் டிசைனர், வெப் டிசைனர்ஸ் இருந்தாக்க அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த கீனோட்டை வாட்ச் பண்ண சொல்லுங்கள். ஸோ அவங்களுக்கு அதிலேருந்து ஃபர்தராக அடோப் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் உள்ளே கொண்டு வராங்க அப்படிங்கிறது அவங்க ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.